இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் எனவும் அழைக்கப்பட்டார். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலைக் கட்டியவர் ராஜசிம்மன் ஆவார். சிம்ம விஷ்ணு அவனிசிம்மர் என அழைக்கப்படுகிறார். முதலாம் மகேந்திரவர்மன் அவர்கள் சங்கீரநிஜதி, மத்தவிலாசன், குணபாரன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன் என்ற பட்டப்பேர்களில் அழைக்கப்படுகிறார். முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன், வாதாபி கொண்டான் என அழைக்கப்படுகிறார். 1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்டது. மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவுச் சின்னங்களுக்கு மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தளவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் ஆகிய இடங்களிலுள்ள குகைக் கோவில்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவர் ரதங்கள் என பிரபலமாக அழைக்கப்படும் 5 ரதங்கள் 5 வகையான கோவில் கட்டட பாணியை உணர்த்துகின்றன. ராஜசிம்மன் எனவும் அறியப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மன் பெரிங்கற்களைக் கொண்டு கட்டுமான கோவில்களை கட்டினார். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் கட்டுமான கோவில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. பல்லவ அரசர்கள் பௌத்த, சமண சமயங்களையும் வேத சமயத்தையும் ஆதரித்தனர். காஞ்சியிலிருந்த கடிகை, மடாலயம் அல்லது கல்வி மையம் பல்லவர் காலத்தில் புகழ் பெற்று விளங்கியது. நியாய பாஷ்யா எனும் நூலை எழுதிய வாத்ஸ்யாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார். தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடான தட்சிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்டது. மாபெரும் சமஸ்கிருத அறிஞரான தண்டின் முதலாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தார். அவர் தசகுமார சரிதம் எனும் நூலை எழுதினார். சமஸ்கிருத அறிஞரான பாரவி சிம்மவிஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்தார். அவர் கிராதார்ஜுனியம் என்னும் வடமொழி காப்பியத்தை வடித்தார்.